இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 3. இந்த எக்ஸாம்பிள் 3 என்ன சொல்லுது பாருங்கள். let t and e are measurable sets, d and e are measurable sets, and f be a function with the domain d union e. Be proved that f is measurable on d union e if and only if its restriction to d and e are measurable. We have proved. நம்ம இதில் வந்து நம்ம ஏற்கனவே ப்ரூவ் பண்ணியிருக்கோம். f is measurable on d union e இருந்துச்சுன்னா அந்த restriction to d and the certain measurable sets d and e are also measurable. That is f restricted to d and f restricted to e is also measurable. Is the same true if the measurable is replaced by continuous. Suppose அது measurable இல்லாமல் இருந்து சப்போஸ் கண்டினியூஸாக இருந்துச்சுன்னா இது வந்து இது வந்து ட்ரூவா அப்படின்னு அவங்க கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம ஒரு கன்வீனியன்ட்டுக்காக டி அண்ட் இ அப்படி நம்ம எடுப்போம். எப்படி எடுக்கிறீங்க பாருங்கள். டி அண்ட் இயை வந்து தட் இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி, டி இஸ் மைனஸ் இன்ஃபினிட்டி கமா 0 அண்ட் இ இஸ் ஓப்பன் இன்டர்வல் 0 கமா இன்ஃபினிட்டி. தென் we define f and g as f of x equal to 0 if x is less than 0. சரி, இதுக்கு கம்மியாக இருக்கும்போது எந்த ஒரு x எடுத்தாலுமே f of x க்கு வேல்யூ வேணுது 0. ஃபார் x is greater than or equal to 0 இருக்கும்போது 1 அப்படின்னு நீங்கள் f of x க்கு நீங்கள் fங்கிற வேல்யூக்கு நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா, அப்போ fங்கிறத நம்ம இதை மாதிரி டிஃபைன் பண்ணலாம். சரிங்களா, தென் clearly f and g are continuous. f and g are continuous on, that is f restricted to d is continuous. only அந்த d ல மட்டும் இது கண்டினியூஸாக இருக்கும். அது மாதிரி fங்கிறது e ல மட்டும் கண்டினியூஸாக இருக்கும். சரிங்களா, பட் f from d union e tends to r is discontinuous function because suppose f of 1க்கு வேல்யூ எடுத்தீங்கன்னா 0க்கு வேல்யூ எடுத்தீங்கன்னா வேல்யூ என்னது f of 0க்கு வேல்யூ என்னது 1. f of 0க்கு வேல்யூ என்னது 1. சரியா, அப்போ அந்த பாயிண்ட் வந்து டிஸ்கண்டினியூஸாக இருக்கும். சரியா, தேர்ஃபோர் அப்போ நம்ம எப்படி சொல்கிறோம் பாருங்கள். பட் இது மெசரபிளாக எடுக்கும்போது எப்படி இருக்கும் மாதிரி f is measurable on d union u if and only if the restriction to that is f restricted to d and f restricted to e are measurable. பட் கண்டினியூஸ் வந்து இது வந்து சாட்டிஸ்ஃபை ஆகாது. தேர்ஃபோர் the above statement is not true if the measurable is replaced by the continuous. If the measurable is replaced by a continuous. Next example பாருங்க. Suppose the function f has a measurable domain and it is continuous except at a finite number of points. A finite number of points. Is f is necessarily a measurable function. Is necessarily a measurable function. Okay. f has a measurable domain. அந்த f has a measurable domain வந்து e வந்து நீங்கள் இதை வந்து e is a measurable function, a measurable domain, measurable set. f is a function but which is continuous. f is continuous. f is continuous all of e except a finite number of points. Except a finite number of points. Suppose இந்த finite number of points வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிற மாதிரி நம்ம அசியூம் பண்ணுறோம். only இந்த finite number of pointsல மட்டும் இது என்னது மெசரபிளாக இல்லை அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. சரிங்களா, அந்த மெசரபிள் அந்த ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் இந்த finite number of points, அதை வந்து நீங்கள் எப்படி அசியூம் பண்ணிக்கோங்க, டின்னு நீங்கள் அசியூம் பண்ணிக்கோங்க. இந்த டிங்கிறது என்னது f is continuous on e except d. Therefore consider e is a measurable set. E is a measurable set and f is a function from e to r is a continuous function except a finite subset d of e. Therefore dங்கிறது ஃபைனைட்டாக இருக்கிறதுனால therefore இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகிற மாதிரி உள்ள எக்ஸில் டியில் உள்ள எலமெண்ட்ஸ் என்னது ஃபைனைட்டு தான் அல்லது எம்டி செட்டாக இருக்கும். அப்படி தானே, ஏன்னா இதில் டியில் ஃபைனைட் நம்பர் மாதிரி இருக்கும். இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாத எலமெண்ட் எதுவுமே சாட்டிஸ்ஃபை ஆகாத மாதிரி இருக்கலாம். அப்போ போல என்னது இந்த கலெக்ஷனை நம்ம எப்படி என்னது எம்டி செட்டாக அசைன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அது டியில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் சாட்டிஸ்ஃபை பண்ணலாம் அல்லது என்னது அதை விட கம்மியாக உள்ள எலமெண்ட்ஸோட சாட்டிஸ்ஃபை பண்ணலாம். இப்போ எந்த டயத்துலையுமே எப்படி தான் இருக்கும், set of all x in d such that f of x is greater than c is an empty set or a finite set.
therefore for each real number c, therefore measure எடுக்கும்போது எப்படி எடுக்குறீங்க, therefore measure of set of all x in D such that f of x is greater than c is equal to 0. ஏன்னா finite செட்டுக்கு மெஷர் எடுக்கும்போது 0, அதே மாதிரி எம்டி செட்டுக்கு மெஷர் எடுக்கும்போது 0, therefore it is a 0. measure of set of all x in D such that f of x is greater than c is measured equal to 0. பட் எந்த செட்டுக்குலாம் மெஷர் 0 இருக்கோ அந்த செட்டு மெஷரபிள் செட்டாக இருக்கும். therefore set of all x in D such that f of x is greater than c is a measurable set. It is a measurable set. therefore இதில் டிஃபைன் பண்ணது இந்த ப்ரொபோசிஷன் 1 உள்ள கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை ஆகுது இந்த செட் இல்லையா. therefore f restricted to D is a measurable function. f restricted to is a measurable function. now f restricted to D is a Dல வந்து என்னது measurable function, fங்கிறது மெசரபிளாக இருக்கும். now f is continuous, பட் f எப்படி எடுக்கிறீங்க பாருங்கள், டியை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே கண்டினியூஸாக இருக்குது அப்படி தானே. fங்கிறது என்னது டியை தவிர மற்ற எல்லா இடத்துலையுமே கண்டினியூஸ். therefore f is continuous on E difference D. f is continuous on E difference D. therefore this implies that f restricted to E difference D is also measurable. ஏற்கனவே நம்ம இந்த தியரத்தில் பார்த்துருக்கோம். அப்போ நம்ம உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க பாருங்கள், f restricted to D is measurable and f restricted to E difference D is also measurable, therefore they are measurable. therefore f is measurable on E. therefore f is measurable on E. okay, so very good. இதுதான் இந்த இதில் உள்ளது. அடுத்து இந்த ஒரு நோட் பாருங்கள், if finite is replaced by countable. இந்த finite இருக்குது பாருங்கள், இதில் வந்து finite number of elements தான் நம்ம இருக்கிற மாதிரி நம்ம எடுக்கிறோம், except a finite number of elements. Dல வந்து finite number of elements. சப்போஸ் Dல வந்து countable number of elements இருந்துச்சுன்னா என்ன ஆகும் பாருங்க. சப்போஸ் finite is replaced by countable in the above example. அதாவது Dல வந்து countable number of elements எடுத்தீங்கன்னா அப்போ countable செட்டுக்கு மெஷர் எடுக்கும்போது என்னது 0. therefore f is continuous almost everywhere on E. இதுதானே. therefore f is measurable on E. ஓகே, அதுவும் என்னது மெஷரபிளாக தான் இருக்கும். ஓகே, ஸோ ஓகே, தேங்க்யூ.